நான் பெரியார் ஏற்றுக்குவேன், ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை ஏற்றுக்க மாட்டேன், இது புதுசு. அப்போ பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன, எதை ஏற்றுக்கிறாங்க? இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறையா மக்களுக்கு கிடைக்கணுங்கண்ணா. நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோன்னு சொன்னால் கூட விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து, பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகைகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும், என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்கு தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி, வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கண்ணா. அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில் நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனால் இதற்கு ஆதரவு அது அரசியலில் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் திமுக ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் குடும்ப அரசியல் தான், அதை பற்றி நாங்கள் வெக்கப்பட போகிறது கிடையாது. எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கின்றோம் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இது புதுசு. இத்தனை நாளாக குடும்ப அரசியல் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையாக குடும்ப அரசியல் ஒத்துக்கிட்டாங்க. இதை மக்கள் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க? மூன்றாவது, ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி ஜெயிலில் ரொம்ப காலம் இருந்து வெயிலில் வெளியே வந்திருக்கிறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்குறாங்க. இதை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில் பண்ணுறாங்க, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது. அதே போல் நான்காவது, இன்னைக்கு திராவிட அரசியலுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்திருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு. இது எப்படி இருக்கும்? அதனால் என்னை பொறுத்தவரை 5 கேள்விகள்னா, அது 2025 முழுவதும் மக்கள் கேட்பாங்க, நீங்க கேட்பீங்க. அது 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். அண்ணா ஏங்கண்ணா கேட்குறீங்க? அண்ணா ரஜினி சார் கண்டிப்பாக வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ 2014 பேசலீங்க. அப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்களை, ரஜினி சாரை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆதரவாளர் என்று அடைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு சீமான் அவர்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம், முழு உரிமை அவருக்கு இருக்கு. ஆனால் ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இன்னைக்கு மத்திய அரசு அதிகமாக தமிழ்நாட்டில் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு அண்ணன் சீமான் அவருடைய கருத்து சொல்கிறாங்க. எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதை. அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் ஒரு அரசியல்வாதியாக நல்ல நண்பராக நான் மதிக்கிறேங்கன்னா, ஆனால் பாதை வேறு. அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன் வச்சு அதை கொண்டு போகிறாங்க. நாங்கள் இன்னைக்கு தேசியத்தை முன்வைக்கிறோம். அதில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி என்றால் தனியாக இலங்கைக்கு நாங்கள் தனியாக ஃபாரின் பாலிசி தனியாக நம்ம பண்ணுவோம், இதுதான் எங்களுடைய கோல். அப்படி கிடையாதுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தமிழகம் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் சீமான் அண்ணன் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒன்றாக பயணிப்பதற்கு எங்கேயும் கூட ஒரு கோடு கூட 2 பேருக்கு இல்லைங்கண்ணா. மூன்றாவது, விஜய் அவர்களுடைய வருகை, இன்னைக்கு சீமான் அண்ணன், இந்த கேள்விகள் தான் பத்திரிகை நண்பர்கள் 2 பேர்த்திட்டு கேட்கணுங்கண்ணா. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாக்காளர்கள், வளர்ற வாக்காளர்கள், தேசியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாருக்கும் போட்டியும் கிடையாது, எதிரியும் கிடையாது. வருங்கால அரசியல் முடிச்சுட்டு வரங்கண்ணா, முடிச்சு வரங்கண்ணா. வருங்கால அரசியல் அண்ணாமலை, உதயநிதி, விஜய் 3 பேர் தலைவர்கள் ஆவாங்க. ஒரே வயதில் இருக்கும் கிட்டத்தட்டங்கன்னா. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க எங்ககிட்டையும். விஜய் அவர்கள் என்னதான் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க, மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக இன்னைக்கு வலம் வர்றாங்க. ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரை எல்லோரும் விஜய் பார்க்குறாங்க. ஆனால் எங்கள் வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான். ஆனால் ஓட்டு போடுவாங்களா? அது வேறங்கண்ணா. ஓட்டாக வரும்பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. ஸோ விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம் அது. அந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போகிறாங்க தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கண்ணா. இதுவுமே ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அது இரண்டாவது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம். இது எப்படி போகும் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. மூத்த ஒரு நிருபர் நீங்க. 2025 இதை முடிவு செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. அண்ணா
ஆனால் நான் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் வந்து லண்டன்லேருந்து 90 மைல் தொலைவில் இருக்குங்கன்னா அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி டவுன், ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அங்கே தான் நான் வாழ்ந்தேன், யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு அக்கமடேஷன். அதனால் எந்த விதமான அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளும் கூட லண்டனில் பெருசாக பங்கேற்கலீங்கன்னா. ஒரு தமிழ்நாடு தொண்டர்கள் பிஜேபி மட்டும் ஒரு நிகழ்வில் பங்கேற்றேன். முழுமையாக கொஞ்சம் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன். படிப்பில் கவனம் செலுத்தணும், அதில் நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் யாரையும் சந்திக்கவில்லை, அது சம்மந்தமாக பேசவும் இல்லைங்கன்னா. இனி தமிழ்நாட்டில் சந்திச்சுட்டா போச்சு, எல்லாம் இங்கே தான் இருக்காங்கல்லண்ணா. அண்ணா ஆனால் அது 3 மாத காலத்தில் அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாங்களான்னு தெரியல. 3 மாத காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய நிலைப்பாடை மாற்றின மாதிரி இல்லைங்கண்ணா. ஏன்னா நானும் வெளியிருந்து நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அகில இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் மாற்று அரசியல் நம்ம பேசும் பொழுது ஏற்கனவே 5 முறை 6 முறை ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்கள் கூட்டணி வச்சா எப்படி அது மாற்று அரசியல் ஆகும்? அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கோம். 2024 நின்றிருக்கின்றோம். நம்மளை நம்பி தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்கிறோம். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. 2026 ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடுமையாக உழைக்கிறாங்க. மக்கள் முடிவு செய்யட்டுங்கண்ணா. ரொம்ப மோசமாக இருக்குங்கண்ணா. பல்லடத்தில் நேற்று 3 பேர் ஒரே குடும்பத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அவினாசியில் காலையில் வாக்கிங் போகிறவங்க. தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரத்தம் என்பது குறிப்பாக அறிவால் கலாச்சாரம் என்பது புதுசு. அதுவும் கொங்கு பகுதிக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு. இது போன ஆண்டு பல்லடத்தில் ஒரு குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த 3 பேர். இது தொடர்ச்சியாக நடக்குது. அது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊரில் நடக்குது. அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சில் 3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படிங்கிறாங்க. இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்காட்லாண்ட் யார்டு இல்லைங்கன்னா நியூ ஸ்காட்லாண்ட் யார்டு தான் இருக்குது. இங்கிலாண்டில் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுங்கிற பேரை அவங்க நியூ ஸ்காட்லாண்ட் யார்டு மாற்றிக்கிட்டாங்க. எப்போ முதலமைச்சர் அவர்கள் ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு சொன்னாங்கன்னோ இங்கிலாந்துக்காரன் நியூ ஸ்காட்லாண்ட் யார்டு மாற்றிக்கிட்டது. வம்பிக்கே நான் வரல. தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய காவல்துறை, ஆளுமை இருக்கக்கூடிய காவல்துறை. உண்மையாலும் ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையாக இருந்த காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. அவருடைய முழு செயல்பாடு மக்கள் பார்க்கல. அதனால் சட்ட ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருப்பது என்பது நான் சொல்லிங்கன்னா நீங்க சொல்றீங்க, தினமும் பார்க்குறீங்க. இது சம்பந்தமாக இந்த பெட்ரோலியம் துறை அமைச்சர் அவருடைய உதவியாளர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் அழைத்திருந்தார். இப்போ அவங்களுடைய ஆர்குமெண்ட் வந்து இது ஏற்கனவே போடப்பட்ட பைப்லைன், 30 ஆண்டு காலம் அதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் ROU கொடுத்துருக்குறாங்க. 25 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் அதில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் உட்பட, தமிழக அரசு உட்பட, மத்திய அரசினுடைய அதிகாரிகளுடைய. ஆனால் விவசாயிகள் சொல்வது நியாயமான ஒரு விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னா,